உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றொரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி மூலமாக அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு உண்மையான விஷயம், குறிப்பாக தற்போது யாழ்ப்பாணத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற பலதரப்பட்ட விமர்சனங்கள், அதே நேரத்தில் புதிய அரசியல் கட்சிகளுடைய பிரவேசம், அதிலும் குறிப்பாக இந்த மாநகர சபைகள், நகர சபைகளுடைய புதிய வருகை தந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள், இப்படி பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கிறது. மக்கள் மத்தியிலே போய் சேர வேண்டிய இன்னும் பல சேவைகள் தொடர்பாக, இந்த மாநகர சபைகளோ அல்லது நகர சபைகளோ செய்ய வேண்டிய தேவைகள் தொடர்பாக மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பமான சூழலும், அதே நேரத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மத்தியிலே ஒரு தெளிவில்லாத நிலையம் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்களை பற்றி தான் பேச போகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைய நாள் யாழ்ப்பாண மாநகர சபையிலே 2 தடவைகளுக்கு தெரிவாகி தன்னுடைய பணியை சிறப்பான முறையிலே செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற தர்ஷானந்த் அவர்களோடு தான் நாங்கள் இந்த சந்திப்பை செய்ய போகிறோம். பல விஷயங்கள் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளப் போகிறோம். வணக்கம். 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 இந்த 2வது தடவையாக நீங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையிலே தெரிவாகி இருக்கின்றீர்கள். இந்த 2வது தடவையாக தெரிவாகுகின்ற போது புதிதாக நிறைய பேர் வந்திருப்பார்கள் சபைக்குள்ளே. அவர்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அந்த விடயங்கள் அல்லது சபைக்குள்ளே புதிதாக வரும்போது அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன மாதிரி இப்போ இருக்குது? இல்லை, போன சபைக்கு வெற்றி பெற்று சென்ற பொழுது நாங்களும் இவ்வாறோட அனுபவம் இல்லாத ஒரு புதிய உறுப்பினராக தான் சென்றிருந்தோம். ஆனாலும் போன சபைக்கும் இந்த சபைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால், போன சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட 27 வட்டாரங்களிலிருந்தும் 18 பேர் பட்டியலில் இருந்த அந்த 45 பேருமே எல்லாருமே புதியவர்கள். இந்த சபைக்கு கிட்டத்தட்ட 7 அல்லது 7 உறுப்பினர்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். அதிலே மீண்டும் 27 வட்டாரங்களிலே 3 வட்டாரங்களிலே தான் அந்த வட்டாரங்களை காப்பாற்றி வந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒன்று கௌரவ முதல்வர் மதிவதனி அம்மா அவர்கள், இன்னொன்று நாவாந்துறையை சேர்ந்த ஒரு மெம்பர் பிலிப் என்றவர்கள், 3வது நான். இந்த 3 பேரும் தான் அந்தந்த வட்டாரங்களிலே மீண்டும் வெவ்வேறு சின்னங்களிலேயும் சரி வெற்றி பெற்றிருக்கின்றோம். மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிலே பழைய முதல்வர் ஜோகேஸ்வரி அம்மா இருக்கட்டும், பழைய பிரதி முதல்வர் ரீகன் அண்ணையாக இருக்கட்டும், பழைய பிரதி முதல்வர் ஈசன் அவர்களாக இருக்கட்டும், பழைய உறுப்பினராக இருந்த ஒரு முஸ்லீம் உறுப்பினர் அவர்கள் மற்றும் நிஷாந்தன் அவர்கள் ஆகியோர்கள் தான் மீண்டுமே சபைக்கான இதாக ஒரு திருப்பியான உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். இவர்களை தவிர்த்த மிகுதி 37-38 பேரும் புதிய உறுப்பினர்கள் ரீதியிலே சபையானது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகவும் புதிய களனாகவும் இருக்கின்றது. அவர்களுக்கும் அந்த கொண்டு நடத்துவது சம்பந்தமான ட்ரைனிங்குகள் உள்ளூராட்சி அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதை விட என்ன சொல்வார்கள், ஏட்டுக்கல்வி ஏட்டு சுரைக்க கரைக்குதவாதுன்றது போல இவ்வளவுதான் சட்டத்தை பற்றி நாங்கள் அறிந்திருந்தாலும் சபையின் நடவடிக்கைகளிலே பங்கு கொள்வது, அபிவிருத்தி நடவடிக்கைகளிலே மக்களுடன் இணைந்து மேற்கொள்வது போன்ற அனுபவபூர்வமான நடவடிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு கொஞ்சம் நாள் செல்லும். அப்படியான இதுகள் வரும்போது சபை இன்னும் வினைத்திறனுடன் இயங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. 2வது முறையாக நீங்கள் இந்த பொறுப்பினை ஏற்றிருக்கிறீர்கள், உறுப்பினராக தெரிவாகி போயிருக்கின்றீர்கள். இப்போது இந்த யாழ்ப்பாண மாநகர சபை நிலவரங்கள் எப்படி இருக்கிறது? எனக்கு உண்மையாகவே முதலாவது சபையில் இருந்ததை விட இப்பொழுது இருக்கின்ற சபையில் அவ்வளவு திருப்திகரமான முன்னேற்றங்களை நான் இந்த 2 மாதத்தில் காண இல்லை. ஏனென்று சொன்னால், ஆணையாளர் அவர்களுடைய ஆட்சியின் கீழே தான் இருந்தது 3 வருஷம். 2023 தை மாதத்திலிருந்து 2025 6ஆம் மாதம் வரைக்கும் ஆணையாளர் அவர்கள் தங்களது ஆட்சியை நடத்தியிருந்தார்கள். அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத சபையை கொண்டு நடத்தியதன் மூலம் அங்கே மக்கள் பிரதிநிதிகளுக்கான ஒரு சபை இயங்கிய காலத்தில் இருந்த மாதிரியான ஒதுக்கீடுகளோ வளங்களோ அங்கே செய்யப்படவில்லை. அதாவது எங்களுக்கான ஒதுக்கப்பட்ட வட்டாரங்களிலே நாங்கள் மக்களுடன் நெருங்கி பழகி அவர்களுடன் 24 மணி நேரம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் டெய்லி அவர்களோட யாரையாவது மக்களும் சந்தித்து ஒரு குறை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு வீதி அமைப்போ, வாய்க்கால் வடிகால் அமைப்போ, ஒரு லைட்டோ அல்லது திருத்தமோ என்று தான் நாங்கள் மக்களுடைய
தொடர்பில் இருக்கிறோம். ஆனால் உத்தியோகத்தர்களுக்கு அவ்வாறாக இல்லை. அவர்கள் விடிய வருவார்கள், தங்களுடைய கடமையை புரிவார்கள். நாளைய காலுக்கு அவர்களுடைய கடமை நேரம் முடிவடைந்த பின்பு அவர்களை மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் அரசியல்வாதிகள் என்ற ரீதியிலே மீண்டும் அந்த வட்டாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அபாவிலே நாங்கள் வேலை செய்ய வேண்டி இருப்பதால் மக்களுடன் இணைந்து செயற்படுவார்கள். அந்த நிலைமையிலே எனக்கு இப்பொழுது கௌரவ முதல்வர் மதிவதனி அம்மா அவர்கள் 3வது முதல்வர், அதாவது முதலாவது கௌரவ ஆனோல்ட் அண்ணா அவர்கள் இருந்தார்கள், அவர்களுடன் 2 வருஷம். கௌரவ மணிவண்ணன் மேயர் அவர்கள் இருந்தார்கள், அவர்களுடன் ஒரு 2 வருஷம். ஆக இப்பொழுது 3வது முதல்வருடன் வேலை செய்யும் பொழுது எனக்கு முதல்வர்களுடன் இணைந்து வேலை செய்வதானது ஒரு பிழையான என்றதை விட ஒரு புதிய விடயமாக படவில்லை. ஆனாலும் அங்கே நாங்கள் முதலாவது சபையில் இருந்த பொழுது அங்கே நிறைய திட்டங்கள், கம்பரலியா, சப்ரிகம வந்து தாராளமான நிதிகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு தேவையான அபிவிருத்தியை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று நாங்கள் இந்த சபைக்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டு வந்தபொழுது ஆணையாளர் அவர்கள் மக்களுக்கான அபிவிருத்திக்காக வாய்க்காலுக்கோ ரோட்டுக்கோ லைட்டுக்கோ காசு எதுவும் ஒதுக்காத நிலைமையிலே, திருத்தத்துக்கு கூட சுட்டுப்போன பல்பை கூட திருத்த முடியாத நிலைமையிலே நாங்கள் 45 உறுப்பினர்களும் உட்கார்ந்து கொண்டு இருக்கணும். முதலாவது சபையில் துடிப்பாக செயற்பட்டதன் மூலம்தான் நான் என்னுடைய வட்டாரத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். என்னுடைய வட்டாரத்தை சூழ 6 வட்டாரங்கள் காணப்படுகின்றன. 4 பிரதேச சபை வட்டாரங்கள், 4 மாநகர சபை வட்டாரங்கள், 2 பிரதேச சபை வட்டாரங்கள். 4 மாநகர சபை வட்டாரங்களிலேயும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதிலே அங்காலே இருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அமைந்துள்ள வட்டாரத்தை மணிவண்ணன் அவர்களுடைய கட்சியான மான் சின்னத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே போல் ராஜா கிரிங் ஹவுஸுக்கு அருகில் உள்ள வட்டாரத்தை இப்போதைய நல்லூர் பிரதேச சபையின் உபதவிசாளராக இருக்கின்ற நண்பன் கௌரவ ஜெயகரன் அவர்கள் வீட்டு சின்னத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள். இவர்களை எல்லாத்தையும் விட நான் எனது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சின்னத்திலே 6 வட்டாரங்களுக்கு நடுவிலே நான் ஒருத்தனாக வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது எனக்கு அந்த மக்களுக்கான சிறப்பான சேவையை முன்னெடுத்திருக்கிற ஒரு திருப்தி இருக்கிறது. அந்த திருப்தியுடன் ஒப்பிடும் பொழுது இன்று அவ்வாறான ஒரு திருப்தியை இந்த 2 மாதங்களில் அடைய முடியவில்லை. யாழ்ப்பாண மாநகர சபை கழிவகற்றல் தொடர்பான விடயத்திலே எப்படியான போக்கை கையாளுகிறது, அல்லது இந்த கழிவகற்றல் தொடர்பான விஷயங்களை நேர்த்தியாக செய்வதற்கு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறதா, எதிர்கால திட்டங்கள்? எங்களுக்கு மிகவும் மிகவும் ஒரு மோசமான அனுபவத்தை கொடுக்கின்ற என்று சொன்னால் இந்த கழிவகற்றல், திண்ம கழிவகற்றல், திரவ கழிவகற்றல். திரவ கழிவகற்றலை கூட அவ்வளவு நான் பெருசாக சொல்லப்பட, இது திண்ம கழிவகற்றல் சொலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு ஆட்சியிலையும் என்னால் திருப்திப்பட முடியாத ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. அதிலே வாகனங்கள், அதாவது நாங்கள் வாகன பகுதி திண்ம கழிவகற்றல் பிரிவிலே 3 விஷயங்கள் அங்கே தொடர்படுகின்றன. ஒன்று நிதி, இன்னொன்று வாகன பகுதி, இன்னொன்று சுகாதார பகுதி. இந்த 3 பிரிவினரும் ஒன்றாக இணைந்தால்தான் இதுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். ஆயினும் அந்த இவ்வளவு காலம் என்னவா நடந்ததோ அவ்வாறே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் எங்களுக்கு இந்த மக்களின் ஒத்துழைப்பின்மை என்றது ஒரு விஷயம் இருக்குது. மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உங்களுடைய கழிவுகளை தரம் பிரித்து வழங்குங்கள். ஏனென்று சொன்னால் அது நாங்கள் தரம் பிரித்து கொண்டு போனால் தான் அங்கே மானிப்பா பிரதேச சபைக்கு எல்லைக்கு உட்பட்ட கல்லுண்டா வழியிலே நாங்கள் அவற்றை டம்ப் பண்ண முடியும். ஆனால் மக்களோ அது எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் பொலித்தீன்களையும் உக்கக்கூடிய கழிவுகள், உக்காத கழிவு எல்லாவற்றையும் ஒன்றாகவே தரக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வீட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு போய் அங்கே காக்கதீவில் வச்சு எங்களுடைய ஊழியர்களை கொண்டு தரம் பிரித்து போடுவதில் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை காணப்படுது. மக்கள் ஒழுங்கான ஒத்துழைப்பை வழங்குவார்களாக இருந்தால் இதை விட மேலான சேவையை வழங்க முடியும். ஆனாலும் எங்களுடைய சுகாதார ஊழியர்களில் அர்ப்பணிப்பான சேவை இருந்தாலும் அந்த சுகாதார ஊழியர்கள் அதே நேரம் வாகன பகுதி என்றது வெவ்வேறு குழுவை சேர்ந்தது. ஆக சுகாதார குழு, மராமத்து குழு மற்றும் இதுக்கான நிதி வளங்கள் நாங்கள் தேவைப்படுவாங்க. 3 விதமான சமூகம் ஒன்றுணைந்த, அதாவது பிரான்ச் ஒன்றுணைந்தால் தான் இதுக்கான ஒரு நிரந்தர தீர்மையானது வழங்க முடியும், அல்லது இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றதை விட சிறப்பான சேவையை வழங்க முடியும். ஆனாலும் எனக்கென்றால் அது எந்த ஆட்சியிலேயும், அது 3 முதல்வர்களோட ஆட்சியிலேயும் எனக்கு திருப்தி இல்லாத ஒரே விஷயம் இந்த திண்ம கழிவகற்றல். ஆனால் அப்படி அதை விட்டுவிட முடியாது. திருப்தி இல்லைன்னு விட்டுவிட முடியாது. ஏன்னா மக்களின் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. இனி மழை காலம் வரப்போகுது. ஆகவே அதுக்குரிய முயற்சிகளை வகுத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நிதி பற்றாக்குறை இருக்கின்றது. உதாரணமாக இவ்வளவு காலமும் மத்திய அரசாங்கம் ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்கியது. இப்பொழுது 40% சம்பளத்தை எமது சொந்த சபையின் வருமானத்திலிருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இனி அடுத்த வருஷம் 60, அங்கால 80, அங்கால 100% சம்பளத்தை வழங்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகி இருக்கணும். அப்பொழுது இவற்றையெல்லாம் சம்பளம் கொடுத்து முடித்த பின்புதான் எங்கள் மக்களுக்கான ஒரு நலன்பு சேவைகளை செய்ய முடிய என்று இருக்கிற நிலைமையில் மாநகரசபை பொறுத்த வரைக்கும் நான் நிதி
பற்றாக்குறை என்று சொல்ல மாட்டேனே, ஆனால் ஒழுங்கான அறவீட்டு முறை ஒரு பொறியியல் பிரச்சனை காணப்படுகிறது. ஒழுங்கான அறவீட்டு முறையை கொண்டு வந்து நிதியை அதிகரித்து கொண்டு இதை இன்னும் மேம்படுத்தி வழங்கலாம் என்றதுதான் என்னுடைய எண்ணம். ஆனாலும் அதுக்குரிய திட்டங்களை எல்லாரும் சேர்ந்து ஆற்றுவோம் என்றதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கழிவகற்றல் தொடர்பான விடயங்களில் மலக்கழிவுகள் நகரப்புறங்களிலே சேகரிக்கப்பட்டு அது கிராமப்புறங்களுக்குள்ளே அகற்றப்படுகிறது. இதனால் மக்கள் பாரிய அளவிலே அசௌகரியங்களை கிராமப்புறங்களிலே இருக்கின்றவர்கள் எதிர்கொள்ளுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது தொடர்பாக சபைக்கு ஏதாவது முறைப்பாடுகள் வந்ததா அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? இல்லை, இந்த விஷயம் சம்பந்தமாக உறுதிப்படுத்தப்படாத தகவலின் அடிப்படையிலே நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது அதில் பொய்யான தகவல்களும் இருந்தன, உண்மையான தகவல்களும் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் இன்னும் ஆதாரங்களாக நான் கையில் வைத்துக்கொண்டு பேச வேண்டும் என்றபடியால் ஆதாரம் இல்லை. ஆயினும் இந்த குற்றச்சாட்டுகளிலே அதை நெருப்பில்லாமல் புக வராதன்பார்கள். ஆக இந்த குற்றச்சாட்டுகளில் இருக்கிற உண்மைத்தன்மையை நாங்கள் ஆராய்ந்த பொழுது சில உண்மைகள் இருக்கின்றன. மற்றது இன்னொன்று பார்க்க வேண்டும். எங்களுடைய மலப்பரிகரிப்பு தொட்டியானது கல்லுண்டாய் வழியிலே இருக்கிறது, காக்கதீவிலே இருக்கிறது. அங்கே 2 விதமான கழிவகற்றல் வாகனங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லாமே யாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனங்கள் அல்ல. யாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனங்கள் ஒரு 4 ஓடினால் தனியார் சுத்திகரிப்பு வாகனங்கள் ஒரு 10க்கு மேலே ஓடுகின்றன. யாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனங்கள் GPS பூட்டின அது ஒரு அடிப்படையில் இயங்குவதாலேயும் எமக்கண்டு சொந்தமாக மலப்பரிகரிப்பு அந்த தொட்டியானது இருக்கின்றபடியாலும் யாழ்ப்பாணம் மாநகர சபை உத்தியோகர் ஊழியர்களால் இந்த பிரச்சனை வர்றதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் தனியார் நிறுவனங்கள் எமது மாநகர சபையின் மலப்பரிகரிப்பு நிலையத்திலே அவர்களுடைய கழிவுகளை அகற்றி வேண்டுமா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகையை எங்களுக்கு வழங்க வேண்டும். தாங்கள் அந்த தொகையை வழங்காது கொள்ள லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் குறிப்பிடுகின்ற சில கிராமப்புறங்களிலே போய் வாய்க்கால்களிலோ வயல்களிலோ அல்லது சுடல பகுதிகளிலோ செய்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் இன்று வரை கையும் களவுமாக பிடிக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுவதனால விஷயம் நடந்தாலும் யார் செய்தாண்டு தெரியாமைக்கு அந்த விஷயம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் அந்த தனியார் சுத்திகரிப்பு நிறுவனங்களோடு கதைத்திருக்கிறோம். அவர்களும் அந்த தவறான செயலை செய்வதற்கு உடந்தே அல்ல. ஆயினும் ஒரு சில அவர்களுடைய உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் தனிப்பட ரீதியில் இங்கே தவறாக நடந்து கொண்டிருக்கலாம் என அவர்களே ஒத்துக்கொண்டுள்ள நிலையிலே அப்படியான ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படுமானால் அவர்கள் மேலே நாங்கள் கட்டாய நடவடிக்கை எடுப்போம். இது சம்பந்தமான விளக்கங்களை அல்லது உதவிகளை பொதுமக்களும் எங்களுக்கு வழங்கலாம். கட்டாயம் இது சம்பந்தமான விடயங்கள் அதாவது வெளிப்படுத்த விரும்புபவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். யாழ்ப்பாண மாநகர சபை என்ற தலைமை பீடத்தையோ அல்லது தாங்கள் ரகசியமான முறையில் தகவல் விற்க விரும்பினால் எழுத்து மூலமாகவோ எப்படி என்றாலும் தெரிவு செய்யப்பட்டு தெரிவுபடுத்தி அதுக்கான தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் தாங்களும் பங்களிக்கலாம். கட்டாயம். இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விடயம், அதாவது யாழ்ப்பாண நகரம் டவுன் சைட் பல்வேறு விதமான வாகன நெரிசல்கள் தொடர்ச்சியாக இப்படியான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்ற இடங்களாக இருக்கிறது. அதிலும் இந்த தனியார் போக்குவரத்து துறை அந்த அவர்களுடைய பஸ் தரிப்பு நிலையங்கள் தொடர்பான ஒரு சர்ச்சை இருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு பஸ் தரிப்பு நிலையம் புதிதாக அமைக்கப்பட்டது. ஆனால் மணிவண்ணன் அவர்களுடைய காலகட்டத்தில் கூட அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவர்களை இங்கிருந்து அங்கே விட்டு அவர்களுக்கான சேவையை அங்கிருந்து தொடர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. ஆனால் அதுவும் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த அமைப்பு அல்லது இந்த முதல்வர் கீழே இயங்குகின்றவர்கள் அல்லது உங்களுடைய அங்கத்தவர்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை செய்வதற்கு யாராவது முயல்கின்றார்களா? இது மாநகர சபையின் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த கோரிக்கைகளானது தாங்கள் புதிய வஸ்தரிப்பு நிலையத்திலிருந்து செயற்பட மாட்டோம் என்றது மாதிரி இருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு மாதத்துக்கு முதல் கௌரவ வடக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் கண்டிப்பான உத்தரவை விடுத்திருந்தார்கள். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தான் சகல பேருந்து சேவைகளையும் ஆரம்பிக்கப்பட வேண்டும், நெடுந்தூர பேருந்து சேவைகள் என்று. ஆனாலும் தனியார் பிரிவினரும் சிடிபியினரும் அதுக்கு ஒத்துழைக்க மறுத்ததன் பேரிலே அந்த வடமாகாண ஆளுநர் அவர்களினாலே அதுக்குரிய காலம் பின்போட்டு கொண்டு இருக்கின்றது. ஆக மட்டத்தில் இதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் அல்லது அவர்களுக்கான வேண்டுகோளை விடுக்கலாம். ஆனாலும் மக்களுக்கான சேவையை வினைத்திறனுடன் வழங்குவதற்கு பேருந்து சங்கங்களும் இலங்கை போக்குவரத்து சபையினரும் அடிப்படையில் இணங்கி ஒரு தங்களுக்கான ஒரு அட்டவணைப்படி இயங்கினால்தான் இதுக்குரிய முடிவு வறுமையுடைய நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்ற நிலைமையில் இருக்கின்ற கட்டாயப்படுத்தி அனுப்பும் நிலைமையில் இருக்கின்ற ஆளுநர்கிட்ட பேச்சு கேட்காதவர்கள் எங்களுக்கு இவ்வளவு தூரம் உதவுவார்கள், எங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள் என்பது ஒரு சந்தேகமான விடயம் என்ற ரீதியில் இந்த விஷயத்திலே
நாங்கள் எங்களுடைய இயலாத்தன்மையை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். கட்டாயம் கட்டாயம். இந்த சன நெரிசல் என்பது குறிப்பாக நான் குறிப்பிட்ட அந்த வீதி தனியார் பஸ் நிற்பாட்டுகின்ற இடங்கள் அந்த இடங்கள் எல்லாம் பாரிய அளவு பிரச்சனை இருக்கிறது. மதிய வேளையிலே பாடசாலை விடுகின்ற நேரங்களில் எல்லாம் போக்குவரத்து பாரிய அளவிலான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ அந்த இடம் குறிப்பிட்ட ஒரு இடம் வன்வே ஆக்கி இருக்கிறார்கள், மின்சார நிலைய வீதி. இப்போ அப்படியான விஷயங்களை செய்தால் கூட நிறைய இடர்பாடுகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. யாழ்ப்பாண மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இனி விரிவடைகிறதுக்கு இடம் இல்லை என்ற நிலைமையில தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் இருந்த மக்கள் தொகைக்கும் வாகன பெருக்கத்துக்கும் ஏற்ப ஒரு சிறிய நகரமாக இருந்தது. இன்று வீட்டுக்கு 2 மோட்டார் சைக்கிள் 2 கார் வச்சிருக்கிற அளவுக்கு விரிவடைந்து விட்டது. அதை விட இனி கடலுக்கு அங்காலே நாங்கள் நகரத்தை விரிவடைய செய்ய முடியாது. ஆக இருக்கின்ற வளத்தை பயன்படுத்தி உச்ச அளவில் மக்களுக்கான சேவையை மக்களுக்கு அந்த கெப்பாசிட்டியை கொண்டு வருவதற்கான வழிவகைகளை பார்க்க வேண்டுமே தவிர இனிமேல் யாழ்ப்பாண நகரத்தை விரிவடைய செய்வதாயின் ஒன்றில் தீவு பகுதிக்கு மாற்ற வேண்டும் அல்லது அரியால பக்கத்துக்கு அங்கால போக வேண்டி இருக்கும். ஆக ரெண்டுமே தூரமான இடங்கள் என்ற சகல விடயங்களும் யாழ் நகரத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்வது போல அது ஒற்றை நாள் 2 நாளில் பிரச்சனை மாதிரி அதுகளுக்கு மாதிரி வாகன நிறுத்தங்கள் ஒற்றை இலக்கத்திலே வார நாள்களிலே ஒரு பக்கமும் 2 இலக்கத்திலே வர தேதிகளின் பக்கத்துக்கு செய்ய வேண்டும். மற்றது பொருட்களை ஏற்றி இறக்குவோரை பகலிலே அனுமதிக்காமல் நிறுவனங்களுக்கு ஒரு கடிதம் ஏற்கனவே இருந்தாலும் போலீசார் அதை அவ்வளவாக கவனிப்பதாக இல்லை, அவற்றை இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். அதை விட எல்லாத்தையும் விட பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கிற அந்த நடவாத கடைகள் எடுத்தாலே ஒழுங்கான சிடிபி சேவையை வழங்க முடியும். அது ஒரு சிடிபிக்கு அனுமதி இல்லாத யாழ்ப்பாண பிரதேச செயலகத்துக்குரிய ஒரு அரசகாணி. அதில் சிடிபியினர் கடை கொடுத்து தாங்கள் வருமானம் உழைக்கிறார்கள். ஆனால் கழிவகட்டல் குப்பையகட்டலை மாநகர சபை செய்கிறது. அப்படியான நிலையிலே நாங்கள் அன்று கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழுவிலே கௌரவ மாநகர சபை உறுப்பினர் கபிலன் அண்ணா அவர்களோட கயத்திருக்கின்றோம். அந்த பிரச்சனையை அவர்களுடைய போக்குவரத்து அமைச்சருடன் கதைச்சு அவர்கள் ஒரு முடிவெடுத்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அந்த முடிவு வரே இல்லை. அப்படி வந்தாலே எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டை நீங்கள் சொன்ன போல் அந்த புதிய இடங்களிலே மாற்றி விட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு, அதாவது இந்த கொடிகாம பஸ் கார்நகர் பஸ் இருக்கிற மின்சார நிலைய வீதியை கொஞ்சமாவது இப்போ ஒரு வழிப்பாதையாக்கி இருக்கிறோம். அதை அந்த குறுந்தூர நெடுந்தூர பஸ் ஸ்டாண்டை மாற்றினாலே எங்களுக்கு டவுன் ஓரளவுக்காவது மக்கள் நடமாட்டத்தை இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு அளவுக்கு மாற்றப்படும். அதுக்கான திட்டங்கள் இருக்கிறது. அந்த சொல்லுவார்கள், ஆசை இருக்கு தாசில் பண்ணால் அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்க. ஒரு திட்டத்தை போட ஒரு சில பகுதிகளால் ஆதரவு வரும், ஒரு சில பகுதிகளால் எதிர்ப்பு வரும். ஆக எதிர்ப்பையும் ஆதரவையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இடையில சபை காலம் முடிய போகிறது. அப்படியா நிலைமையில் எல்லாருமே சேர்ந்து தான் அதை செய்ய வேண்டும். அதுக்கான நாட்கள் இன்னும் இருக்கின்றதாக நினைக்கிறேன். நாங்கள் புதிய சபை பொறுப்பேற்று புதிய முதல்வர் அம்மா ஒரு பெண் முதல்வர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சிறப்பான பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இதை நிறைவேற்றணும் என்றது எங்களுடைய ஆசை, அவாவுடைய ஆசை. அதை நாங்கள் எல்லா கட்சியினரும் இணைந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் அதுக்கான பலன் தெரியும். யாழ்ப்பாண மாநகர சபை நிறைய கடை தொகுதிகள் இருக்கிறது. யாழ் நகருக்குள்ளே நிறைய கடை தொகுதிகள் இருக்கிறது. நீங்கள் முன்பு சொன்னீர்கள் வருமானம் தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி. எப்படி இந்த வருமான இழப்புகள் இத்தனை தொகுதி கடைகளை வைத்துக்கொண்டு வருடாந்த இந்த அறவீடுகள் இருக்கிறது, மக்களிடமிருந்து வாங்குகின்ற காணி அறவீடுகள் இருக்கிறது, அப்படியான விடயங்களை வைத்துக்கொண்டு வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் எழுப்பதற்கு என்ன சந்தர்ப்பங்கள், என்ன காரணங்கள் இருக்கு? எங்களுக்கு வருமானம் இல்லாமல் இல்லை, வருமானம் இருந்தாலும் அறவிட முடியாத நிலையிலே காணப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அனுமதி இல்லாமல் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியோடு இயங்குகின்ற கட்டிடங்கள் தான் அதிகம். உதாரணமாக காகில் சதுக்கம். காகில் சதுக்கத்துக்கு நாங்கள் சதுர அடிக்கு இவ்வளவு ரூபா வரியை வாங்கி கொண்டு செயற்பட என்றதுக்காக அவர்கள் எங்களுடைய இன்று வரைக்கும் எந்தவித ஒரு அனுமதியும் இல்லாத கட்டிடத்தை சட்டவிரோதமாக இயக்கி கொண்டிருக்கிறார்கள். சிஓசி என்று சொல்வார்கள், தடையில்லா சான்றிதழ். அந்த தடையில்லா சான்றிதழ் இன்று வரை அந்த கட்டிடத்துக்கு மாநகர சபை வழங்கவில்லை. அவர்கள் எங்களுக்கு வருடாந்தம் 1000 ரூபாய்க்கும் குறைவான ஒரு வரியைத்தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாங்க வேண்டிய வரியோ எக்கச்சக்கமாக இருக்கிறது. இப்படியான அவர்களுக்கு பின்னாலே இருக்கிற கட்டிடங்கள் பல இப்படியான முக்கிய விஷயங்களை மாநகர சபையின் ஆளுகையை மீறி நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கொழும்பு அதிகாரங்களோட
இருந்த ஆக்களுடைய உதவியோடு இன்றைக்கும் அந்த நான் உதாரணத்துக்கு தான் காகல் சதுக்கத்தை சொல்லுறேன், 950 லட்சம் ரூபா வரி கட்டுகிறார்கள். ஆனால் மாதத்துக்கு 80 ரூபா 90 ரூபா கூட வரி வராது. ஆக எப்படியான நிலையிலே நாங்கள் வர வேண்டிய வருமானங்கள் இழந்து 40% சம்பளம் கொடுக்குறோம், அடுத்த வருஷம் 60%. அதே போல் நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அந்த வீட்டு வரி என்று. வீட்டு வரி பெருமளவுக்கு அறவிடப்படுகிறது. ஆனாலும் விலை மதிப்பீட்டு திணைக்களம் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு மீள் வரி பரிசீலனை செய்து தர வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஸ்டாஃப் பிரச்சனை அது என்று சொல்லி எனக்கு தெரிய என்னுடைய வட்டாரத்திலே ஒரு காணிக்கு மாதம் வருஷம் 60 ரூபாய், காலாண்டுக்கு 15 ரூபாய், வெறுங்காணி காலாண்டுக்கு 15 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 60 ரூபாய் வரி வசூலிக்கப்படுகிறது. ஆனால் அந்த காணியிலே 3 மாடி கட்டிடம் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன அனுமதியில் வழங்கினார்களோ தெரியவில்லை, வசிக்கிறார்கள். ஆக அந்த கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வர வேண்டிய இடத்துல எங்களுக்கு மாதம் வருஷம் 60 ரூபாய் வரக்கூடிய நிலைமையில் வரி மதிப்பீட்டு திணைக்களம் எங்களுக்குரிய உதவியை கிரமமாக செய்தராத நிலையிலே நான் சொல்றது ஒரு உதாரணங்கள். அப்படி கண்ண விஷயங்கள் இருக்கின்றன. ஒழுங்கான வரி வருமானங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டதால் அன்றைக்கு இதுக்குரிய சகல சிஓசி இல்லாத அனுமதி இல்லாத கட்டிடங்களை நாங்கள் அடையாளம் கண்டு ஒரு லிஸ்ட் தயாரித்திருக்கிறோம். அதில் எடுத்து விட்டோம். அதுக்குரிய கட்டிடங்கள் அனைத்தும் அனுப்பப்பட போகின்றன. அவற்றையெல்லாம் ஒழுங்காக செய்தாலே மாதம் 50 கோடி ரூபாய்க்கு மேலதிகமான வருமானத்தை மாநசபைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். மாதம் 50 கோடி ரூபாய் வருஷம் 600 கோடி கிட்ட வரக்கூடியதாக இருக்கும். 600 கோடி என்றது எங்களுக்கு பேராசையாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி 10 கோடி வந்தாலே எங்களுக்கு மிகவும், அதாவது இப்போ எங்களுக்குரிய மிகவும் பெரிய வருமான மூலதனம் இந்த நல்லூர் திருவிழா. இந்த நல்லூர் திருவிழாவை நம்பித்தான் இந்த மாநகர சபையின் வருமானமே எங்களுக்கு இருக்கிறது. கடை கட்டிடம் காணி அது எல்லாத்தையும் விட ஒரு கணிசமான பங்கை நாங்கள் இந்த முறை அடைந்திருக்கிறோம். அதன் மூலமாக எங்களுக்குரிய மக்களுக்குரிய சேவைகளை தடையின்றி எடுப்பதற்காகவும் நீங்கள் சொன்ன போல அந்த வர வேண்டிய வருமானங்களை அறவிடுவதற்கான நடவடிக்கைகளிலும் அதிகாரிகள் குழு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் சாதாரணமாக வீட்டில் ஒரு வேலையை செய்வது போல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யலாது. அதுக்குரிய ப்ரொசீஜர் இருக்குது, எஃப்ஆர்ஐஆர் கோட்டுகள் இருக்கிறது. அதன்படி நடக்கும்போது ஒரு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது. அந்த கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டாவது நாங்கள் அடுத்த நல்லூருக்குள்ளேயாவது இந்த இதுகளெல்லாம் தீர்த்து போட்டு சிறப்பான சேவையை வழங்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை கண்டுகொள்ளுவோம். கட்டாயம். மக்கள் மத்தியில் ஒரு சாதாரணமான பிரச்சனை, இது சாதாரணமான பிரச்சனை, ஆனால் தீர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை, குறிப்பாக உறுப்பினர்கள் நீங்கள் தீர்க்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை, இந்த மின்குமிழ்கள் வீதியோரங்களிலே ஒளிரவில்லை என்ற விஷயம் குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டு அது எங்களோடு மீண்டும் அந்த நிதி ஒதுக்கீடுக்கு உரிய பொருட்களாக வந்து சேர நாட்கள் எடுக்கும். ஆனால் இந்த மின்குமிழ் ஒளிரவில்லை அல்லது வாய்க்கால் பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகளை இந்த தேர்தல் வைப்பதற்கு முன்பைய காலங்களில் இருந்திருக்கக்கூடிய நிர்வாகங்கள் அதை யார் அந்த விடயங்களை பொறுப்பேற்று நிர்வகித்து இப்படியான விஷயங்களை செய்தது யார்? அவர்கள் சரியான முறையில் அதை நிர்வகித்திருந்தார்களா? மக்கள் மத்தியில் இந்த குழப்பத்துக்கு காரணமாக நான் சொல்லுவேன். தேர்தலுக்கு முந்தி 2023 ஜனவரியிலிருந்து 2025 இப்போ 13ஆம் தேதி 6ஆம் மாதம் சபை பொறுப்பெடுக்கும் வரை விசேட ஆணையாளரின் கீழ் இயங்கியது. அவர்கள் நான் சொன்னது போல வட்டார டிஓ மாதிரி போட்டிருந்தார்கள். அவர்கள் 4 காலுக்கு மேலே அங்கே வேலை செய்ய போவதில்லை. ஆனால் நான் உண்டைச்சோரை குறிப்பிட விரும்புகிறேன், என்ன இந்த முறை திருப்பியும் அந்த வட்டாரத்தை வேறு முதல் வென்ற சின்னத்தை விட வேறு ஒரு சின்னத்தில் காப்பாற்றி விட்டது இந்த ரைட்டும் ரோட்டும் தான். சனம் அந்த சொன்னது ரைட்டும் ரோட்டும் போட்டதுக்காகத்தான் தம்பி நான் உங்களுக்கு ஓட் போடுறேன் ஆனபடியால் இப்பையும் திருப்பி லைட் சுட்டு போச்சது செய்து தாங்கன்னு கேட்கணும். என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஆணையாளர் அவர்களுடைய பட்ஜெட்டிலே ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்பட்டது தான், இல்லை என்று சொல்லவில்லை. போன டிசம்பரிலே ஆணையாளர் அவர்கள் 25ஆம் ஆண்டுக்குரிய பட்ஜெட் போட்ட பொழுது லைத்து திருத்தங்களுக்காக ஒரு தொகையை ஒதுக்கியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பொழுது 2 வருஷம் 3 வருஷமாக ஒதுக்கின தொகையோடு ஒரு குறிப்பிட்ட காசை தான் ஒதுக்குவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பொதுமக்களாலே வழங்கப்படுகின்ற கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டை போய் பார்க்குறதுக்கு ஒரு வட்டாரத்துக்கு மாதத்துக்கு 2 லைட்டும் கூட திருத்தி பிரிப்பார்கள்ன்றது என்ற சந்தேகம். ஆனால் நாங்கள் வந்த பிறகு கிட்டத்தட்ட என்னது 2வது வட்டாரமான கந்தர்மணம் வடமேற்கு கலட்டி பகுதி ஆத்திசுடி பகுதியில் நானே 30 சொச்ச லைட்டை திருத்தி இருக்கிறேன். அதே போல் இன்னும் திருத்துவதற்கு 60 சொச்ச லைட்டுகள் இருக்கின்றன. இப்படியான நிலையிலே அந்த லைட்டுகள் வாங்குவதற்கு திடீரென 45 பேரும் 27 வட்டாரங்களிலே மெம்பர்ஸ்மாக இருக்கும் அந்த லைட்டுகள் திடீரென அதிகமாக பூட்டப்பட வேண்டியும்
அதே நேரம் திருத்தத்துக்காக உள்ளவரால் அவர்களால் ஒதுக்கப்பட்ட காசு காணாமல் போய்விட்டது. இப்போ ஒரு கதைக்கு மாதத்துக்கு 50 லைட் தான் அவர்கள் திருத்துவார்கள் சொன்னால் 27 வட்டாரங்களுக்கும் 50 லைட் திருத்துவார்கள். ஆனால் நாங்கள் வந்து 2 மாதத்தில் எங்களது வட்டாரத்தில் மட்டுமே 30-35 லைட்டை ஒவ்வொருத்தரும் திருத்த வலிக்கிட அவர்களுடைய பட்ஜெட் உதைக்க வலிக்கிட்டு விட்டது. ஆக இவர்கள் அந்த பொதுமக்கள் சொன்னால் மட்டும்தான் திருத்துவோம் என்ற நிலைமையில் அந்த காசு ஒதுக்கி இருந்தார்கள். நாங்கள் அப்படி அல்ல, இரவிரவாக நாங்களே எங்களுடைய வட்டாரத்தை எங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் இப்போ புதிய உறுப்பினர்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, எனக்கு தெரியும் ஒரு சுவிட்சில் இயங்குறது பல்ப் எது, ஒரு சுவிட்சை போட்டால் ஒரு கண்ட்ரோலில் ஒரு ஒழுங்கைக்கு ஒரு சுவிட்சில் இயங்குகிற பல்ப் எது, ஆட்டோமேட்டிக்காக போட்ட லைட் எது எதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சபடியால் நான் அவ்வளோத்தையும் என் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருந்து நான் திருத்தி கொண்டிருக்கிறேன். ஆக புதிய உறுப்பினர்கள் இதை பழகுனைக்கும் இதுகளுக்கு இதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்களது புதிய மேயர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வட்டாரங்களுக்கு 5 லட்சம் ரூபாயை ஒதுக்குகிறேன், நீங்கள் இந்த வகமாற்ற முன்செய்து, அதாவது எங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ஒதுக்கப்படாத காசாக இருந்தாலும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் 5 லட்சம் ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள் புதிய முதல்வர் மதிவதனி அவர்கள். அதில் இருந்து நீங்கள் சொன்ன போல் இப்போதைக்கும் கோல் பண்ண வழிக்கிட்டால் இனி 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் மழைக்குள்ள தான் பல்ப் வந்து நாங்கள் திருத்த வேண்டி இருக்கும். ஏன்னு சொன்னால் டெண்டை கோல் பண்ணி புரட்கிமன் உடைச்சு அதை வந்து அவங்களுக்கு நல்ல இது குறைவானதுன்னு பார்த்து அதுலேயே குறைவானது விளையாண்டாலும் நல்ல சாமானை பார்க்கணும். அப்படியானதெல்லாம் பார்த்து இந்த ஸ்டோருக்கு வெளியே வந்து கம்பத்தில் மின்சார பல்பை ஏற்றுந்தனைக்கும் இப்படி ஒரு 2.5 மாதத்துக்கு கூட செல்லும். ஆக இந்த வருஷம் எங்களுடைய பட்ஜெட் இல்லை, நாங்கள் போடாத பட்ஜெட் என்றபடியால் இதுகளெல்லாம் பிந்தி கொண்டிருக்கிறது. 26ஆம் ஆண்டுக்குரிய பட்ஜெட் நாங்கள் உறுப்பினர்கள் 45 பேரும் முதல்வர் தலைமையில் அந்த புதிய இதுகளுக்கும் மற்றது புதிய வட்டாரங்களுக்கு வந்த உறுப்பினர்களுக்கான வட்டார ஒதுக்கீடுகளும் அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்படும். அதுக்கு நல்ல கந்தனுடைய அருளால் இந்த முறை கொஞ்சம் காசு வந்திருக்குது. அதையெல்லாம் சேர்த்து அடுத்த வருஷத்திலிருந்து திறமாக இயங்கலாம். இந்த ஒரு 3 மாதத்துக்கு சனத்திட்டு நாங்கள் பேச்சு வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம் இந்த பல்பு பிரச்சனையால். கட்டாயம் இந்த பல்ப் என்ற விஷயம் சாதாரணமாக எல்லாருமே விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அதற்கான காரணங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1 மாதமாக எந்த ஒரு மின்சார திருத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. இல்லை, சாமான் இல்லை, காசு இல்லை. அதை வகமாற்றம் செய்து எடுப்பதற்காக எங்களுக்கு எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டும் சரி வரையில்லை. அதில் அப்படி இருந்தும் ஒரு வீதி புனரமைப்பை நிறுத்தி இந்த மின்சாரத்துக்கான ஒரு இது சொல்கிறது ஒரு வீதி அவசியமான ஒரு வீதி புனரமைப்பை அடுத்த வருஷத்துக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த காசு எடுத்து தான் அவசிய செலவுகளுக்கு மின்சாரத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆனபடியால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு நிவர்த்தி செய்யப்படும். உண்மையிலே யாழ்ப்பாண மாநகர சபை அதனுடைய எல்லைக்குள்ளே இருக்கிற குறிப்பாக யாழ் நகர் ஒரு சரியான திட்டமிடலின் பேரிலே ஒழுங்கமைக்கப்படவில்லை அல்லது ஒரு கட்டமைப்பிலே வந்து அது நிறுவப்படவில்லை. சரியான வீதி தொடர்பான விடயங்களாக இருக்கட்டும் அல்லது அமைப்பு ரீதியான விடயங்களாக இருக்கட்டும், இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்ற தருவாயிலே அங்கே இருக்கின்ற கடைகள், யாழ் நகரில் இருக்கின்ற கடைகள் மெல்ல மெல்ல நகர்ந்து முன்னுக்கு வருகின்றதே. அது தொடர்பான ஏதாவது நகர்வுகளை சபையில் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா என்ற கடந்த காலத்தில் இந்த விஷயம் பற்றி பேசியிருந்தார்கள். ஆனால் அப்படியே கைவிட்டு விட்டார்கள். ஒவ்வொரு சபையும் புதிதாக தெரிவாகின்ற போது இந்த விஷயங்களை பேசுவார்கள். அப்படியே சபை முடிந்தவுடன் அப்படியே அது அந்த பேச்சுக்களும் நிறைவடைந்துவிடும். அடுத்த புதிய சபை ஒன்று வரும்போது இது தொடர்பான விடயங்கள் சபையினுடைய நிறைவு கால பகுதியில் பேசப்படும். அது அப்படியே தொலைந்துவிடும். அந்த விடயங்களை முன்னெடுத்து சென்று இந்த யாழ் நகரில் இருக்கின்ற கடை தொகுதிகளை சரியான முறையில் ஒழுங்கமைச்சு மக்கள் அதுக்குள்ளே போய் வாரத்துக்கான சரியான அந்த அளவு திட்டங்களை செயற்படுத்துவதற்கு இந்த பிரச்சனையாக இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம், கடந்த காலங்களில் பிரச்சனையாக இருந்த ஒரே ஒரு விஷயம், இந்த கடைகளுக்கு பொறுப்பாக அங்கே இருக்கின்ற சங்கங்களும் அந்த உறுப்பினர்களும் இந்த கடை தொகுதிகள் தொடர்பான முன்னகர்த்தல் தொடர்பான விஷயங்களுக்கு அவர்கள் தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்தார்கள். அது தொடர்பான அந்த கடைகளை கட்டுமானங்களை உடைத்து மீண்டும் அதை அழகுபடுத்தல் தொடர்பான விஷயங்களை முன்னெடுப்பதற்காக செல்ல அது வேண்டாம் என்பது தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அப்ப இந்த விடயத்திற்கு ஏதாவது இந்த விடயம் தொடர்பாக முன்னெடுப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா சந்தர்ப்பங்கள் சபையிலே? இல்லை, அதுக்கான சட்ட அதிகாரங்கள் எங்களிடம் இருந்தாலும் அதை பிரயோகிக்கக்கூடிய நிலையை இப்பொழுது எங்களுக்கு மேலாக நகர அபிவிருத்தி அதிகார சபை எங்களுக்கு மேலாக ஓவர்ரூல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ யாழ்ப்பாணம் மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது போல் ரோட்டு குறுகி கடை வாசலுக்கு வந்துட்டுது. நாங்கள் கடையில் அதாவது ரோட்டில் இருந்து சைக்கிள் ஏற்றுறோன்னா கடைக்குள்ளே விட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கிற நிலைமையில் இருக்கின்றது. ஆனால் பல கட்டிடங்கள் பார்க்கிங் இல்லாமல் யூடிஏவால் அனுமதிக்கப்படுகின்றன. அவர்கள் எங்களிடம் சிஓசிக்கு வராமல் அதை யூடிஏ அனுமதியை பெற்றால் மட்டும் போதும், மாநகர சபைக்கு நாங்கள் போக தேவையில்லை, நாங்கள் அப்படியே கொண்டு இயங்கலாம் என்ற ஒரு மனநிலைக்கு இந்த 3 இடத்துக்கு வந்திருக்கிறார்கள்.
அதாவது ஆணையாளரின் ஆட்சிக்கு கீழே அதிகாரிகளின் ஆட்சியில் இயங்கின நிலைமையில் அந்த வந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் சபை இருக்கும் பொழுது கொஞ்சம் இறுக்கமாக நாங்கள் மாதாந்த கூட்டங்களிலே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது ஆணையாளர் அவர்களும் மற்றும் பொறுப்பான உத்தியோகத்தர்களும் கொஞ்சமாவது அந்த பயந்து சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்தார்கள். ஆனால் உதாரணமாக உங்களுக்கே தெரிந்திருக்கும் அந்த பெரிஸ்டான்ற உணவகம் சபைக்கு முன்னால் ரோட்டை கடந்தால் பெரிஸ்டா கடந்தால் மாநகர சபை. அப்படியான ஒரு நிலைமையில் அவர்கள் அந்த மச்ச உணவகத்தை நல்லூரடியில் திறந்திருந்தார்கள். இப்போ பல அமைப்புகளின் போராட்டத்தினால் மூடி இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அந்த கடை சேவை கடையாக இயங்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு சொல்ல வெக்கமாக இருக்கிறது. இன்னும் அனுமதி கொடுக்க இல்லை. அவர்கள் அனுமதிக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதுக்குரிய ப்ரொசீஜர்கள் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அதில் பெருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆக இது ஒரு உதாரணம். இவ்வாறாக பல இதுகின்றன. உதாரணமாக பலாலி வீதியில் 4 மாடி கட்டிடத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டு 4 மாடி கட்டிடம் அமைக்கப்பட்ட பொழுது எங்களை மீறி கொழும்பு சென்று ஜூடியாவிலிருந்து என்ன 3 மாடி 7வது மாடிக்கு அனுமதி வாங்கி கொண்டு வந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். கேட்டு எங்களுடைய டிஓமார் போனால் அவர்களுக்கு உங்களுக்கும் தொடர்பில் நாங்கள் கொழும்போட டீல் பண்ணி இருக்கிறோம், கொழும்பே நாங்கள் நகராபிவிருத்தி அதிகார சபை இதுக்கான அனுமதியை வழங்கியுள்ளதுன்னு சொல்லுகிறார்கள். அதே போல் காகில்ஸ் அனுமதி இல்லாமல் பப்ளிக்காக பட்டப்பகலிலே கட்டி கொண்டிருக்கிறார்கள், வீதியை மறைத்து மூடிக்கொண்டு. ஆக மாநகர சபை அவைக்கு நோட்டீஸ் ஒட்டுவதும் அதுக்கான கேஸ் போடுவதுமாக இருக்கிறதே ஒழிய எந்த ஒரு விஷயம் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறதால அவர்களுக்கு குளிர் விட்டு போய் நாங்கள் இவைகள் கேஸான போடுவினோம், அதுக்கு நாங்கள் அப்பீல் போட்டுட்டு இருப்போம், கேஸான போடுவினோம் அப்பீல் போட்டுட்டு இருப்போம் என்ற மாதிரியான ஒரு நிலைமையில் மாநகர சபையை மதிக்காத தன்மையில் சில பல பெரிய நிறுவனங்களும் இயங்கி கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமை மாற்றப்படுவதற்கு கொழும்பு மத்திய அரசாங்கத்தின் உதவி இருந்தால் மட்டுமே எங்களுக்கு சாத்தியம் அதிகம். கட்டாயம் இந்த யாழ்ப்பாண மாநகர சபை ஒரு பெண் தலைமையின் கீழே செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இனி வருகின்ற காலங்களிலே இன்னும் வெற்றிகரமான பல விஷயங்களை செய்ய வேண்டும். மக்களுடைய ஒரு ஆதங்கம், நான் சொன்ன மாதிரி இந்த நகரப்பகுதி சீர்படுத்தப்பட வேண்டும், கடைகள் சீர்படுத்தப்பட வேண்டும், யாழ்ப்பாண மாநகர சபைக்குரிய சரியான வரி தொடர்பான விஷயங்கள் எடுக்கப்பட வேண்டும், அது பாரபட்சம் இல்லாமல் எல்லா கடைகளுக்கும் ஒரே மாதிரியான ஒரு வரி கொள்கைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது தவிர மிக முக்கியமாக இந்த போக்குவரத்து நெரிசல் யாழ்ப்பாணத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இதுக்கு குறிப்பாக வர்த்தக சங்கங்களோடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த போக்குவரத்து துறை சங்கங்களோடு பேச்சுவார்த்தைகளை முதல்வர் முன்னெடுக்க வேண்டும். இது தொடர்பான விண்ணப்பங்கள் மக்களுடைய மனங்கள் மத்தியில் இருக்கிறது. எதிர்வருகின்ற காலங்களிலே அந்த விடயங்கள் எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு என்ன மாதிரி அந்த நம்பிக்கைகள் இருக்கிறது? எங்களுக்கு மிகவும் நிச்சயமாக இருக்கின்றது. இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய மேயர் அம்மா அவர்கள் போன சபையிலும் அது தனது வட்டாரத்திலே நேரடியாக வெற்றி பெற்று வந்திருந்த ஒரு பெண்மணி. இந்த முறையும் அவர் செய்த சேவை ஊடாகத்தான் அந்த வட்டாரத்தை மீண்டும் வெற்றி பெற்று அவருடைய கட்சி அவருடைய உழைப்புக்கு சன்மானமாக அந்த மாநகரத்தின் மேயராக ஒரு மாநகர மாதாவாக அவரை நியமித்திருக்கிறது. உண்மையில் நான் அவளோட நெருங்கி பழகிற ஒரு ஆளன்ற நிலைமையில் சொல்கிறேன். மனசு இப்போ கூட ஆஃபீஸ்லான் இருக்கிறான், வீட்டை போடுறதுன்றது அவள் இருட்டின பிறகு தான் போகிறா, சாப்பிட்றது இப்போ சாப்பிட்றான்றது கூட எங்களுக்கு சந்தேகம். தன்னை நிச்சயமாக அர்ப்பணித்து செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மேயராக இருக்கின்ற, அதை விட அவாவுக்கு இன்னொரு நல்ல சந்தர்ப்பம் ஒன்று வாய்த்திருக்கின்றது. கட்சி சார்பில்லாமல் அவாவை எல்லாரும் ஆதரிக்கின்றோம். அதாவது போன முறை ஆர்னோல்ட் அவர்களுக்கு எதிராக ஒரு டீம் இருந்தது, அதே நேரம் கௌரவ மணிவண்ணன் அவர்களுக்கு எதிராக ஒரு டீம் இருந்தது. ஆக ஏற சொன்னால் எருதுக்கு கோபம், இறங்க சொன்னால் முடவனுக்கு கோபம் என்ற ரீதியில் ஒரு மேயரை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு டீம் ரெடியாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற கௌரவ முதல்வர் அம்மா அவர்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. அதே நேரம் அவர்களும் எவரையும் பாரபட்சமாக பார்ப்பதில்லை. எல்லாருக்குமே சகல சந்தர்ப்பங்களையும் வழங்கி சகலருடைய பேச்சையும் கேட்டு சகலருக்குமான ஒரு மாநகர மேயராக உழைத்து கொண்டிருக்கின்றார். இந்த நல்லூரோடு அவருடைய மிகவும் உழைப்புகளை பார்த்திருக்கின்றோம். உதாரணமாக கட்சி சார்பில்லாத உறுப்பினர்களை தெரிவு செய்து அவர்கள் எல்லாருக்கும் நல்லூர் மகோத்சவ கண்காணிப்பாளர் என்ற அடையாள அட்டையை வழங்கி அங்கே உத்தியோகத்தர்களுடன் இணைந்து இரவு பகலாக வருமான வரி இன்ஸ்பெக்டர்கள், பிஹெச்எம், சுகாதாரத்துறையினர் சகலரும் அந்த நல்லூர் கண்காணிப்பு பணிகளிலே அந்த வருமானத்தை அதிகரிப்பதும் அங்கே கடைக்கு வந்துள்ளவர்களுக்கான ஃபெசிலிட்டிகளை மேம்படுத்துவது, சுகாதார நிலைமைகளை மேம்படுத்துவது, ஒரு ஆணையாளர் அல்லது கடைக்கு வருகின்ற வியாபாரிகள் அவர்கள் தான் இந்த வருமானத்தை எங்களுக்கு தருகின்றனர். அவர்களுக்கு நிர்வாகத்துக்கும் இடையிலான ஒரு இணைப்பு பாலமாக கட்சி சார்பில்லாத உறுப்பினர்களை நியமித்து ஒரு 12 பேர் ஒவ்வொரு நாளும் ஒரு
இருந்தது 8 பேர் 10 பேர். நாங்கள் அந்த இரவு வீட்டை போய்க்கலாம் 10-11 மணியாக இருக்குது நல்லூர் கடைகள் மற்றும்படியான அவர்களுடைய வசதிகளை பார்த்துக்கொள்வதற்கு. அவ்வாறான நிலையிலே இந்த நல்லூர் திருவிழாவை மிகவும் ஒரு சிறப்பான முறையில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் நீங்கள் சொன்னது போல் அவருக்கு சகல 45 உறுப்பினர்களும் ஆதரவு இருப்பதால் அவருடைய ஆட்சி காலத்தில் நிச்சயமாக நீங்கள் சொன்ன குறைபாடுகளை நீக்கி முழுவதுமாக எல்லா இடமும் ஒரு ஆட்சியில் பாலாறும் தேனாறும் ஊடாகி அதில் போய் கால் வச்சு வழக்கி விழுகிற அளவுக்கு ஒன்று நடக்க போகிறதில்லை. ஆனாலும் இந்த நன்மை சொல்லாட்டியும் குறையில்லாத அளவுக்காவது அதை கொண்டு போகிறதுக்கு அவாக ஒத்துழைப்பு வழங்கி அவாவும் அதுக்குரிய அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு கொண்டிருப்பதால் எல்லாருமாக இணைந்து மாநகர மக்களுக்கு மக்களுக்கு அந்த சொல்கிறது நாங்கள் ஒன்றும் இங்கே தமிழில் பிடிச்சி கொடுக்கறதுக்காண்டி மாநகர சபைக்கு முடியாது. அங்கே செய்ய வேண்டியது குப்பை, ரோட்டு, லைட்டு, கரையோர பகுதிகளிலே கடற்கரை பகுதிகளிலே தண்ணீர், மற்றது வாய்க்கால், இவ்வாறான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தாலே மக்களுக்குரிய நோய் நிலைமைகள் இல்லாமல் சுகாதாரமாக ஒரு நல்ல மாநகரமாக பிழை சொல்ல முடியாத ஒரு மாநகரமாக அமையும் என்றது என்னுடைய நம்பிக்கை. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. உண்மையிலே மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. தர்ஷானந்தன் சொன்ன மாதிரி அதற்கான கால நேரம் என்பது தேவை. அதிலும் குறிப்பாக அவர் சொல்லியிருந்தார், ஏற்கனவே சபைகளில் 2 முறை தெரிவாகி அதுக்குள்ளே பயணித்தவர் என்ற ரீதியில் அவருடைய அனுபவங்கள் அவர் பகிர்ந்திருக்கிறார். இந்த குழுக்களாக பிரிந்து இல்லாமல் இந்த முறை குழுக்கள், கட்சிகள், பேதங்கள் தாண்டி அந்த பெண்மணிக்கான ஆதரவை வேட்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து, அந்த வெற்றி பெற்றவர்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. சுமூகமான முறையிலே ஒன்றொன்றாக மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த வடபுலத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணம் என்பது மிக மையமான ஒரு விஷயம். மிக மையமாக பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற ஒரு தளமாக இருக்கிறது. அதை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. அதே நேரத்தில் யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் இருக்கிறது. இன்றைய உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் பல உண்மையான விஷயங்கள், திரைமறைவிலே மறைந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், சபையிலே பேசப்பட்ட அல்லது சபையிலே தற்போது இருக்கின்ற நிலவரங்கள் தொடர்பாக எங்களோடு தர்ஷானந்தன் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். நன்றி தர்ஷானந்தன், நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்ததுக்கு நன்றிகள். மற்றொரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். இன்னொரு உண்மையான விஷயங்களையும் இன்னொரு பேசப்பட வேண்டிய விஷயங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்து கொண்டு சந்திக்கலாம். நன்றி உறவுகளே. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.